தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை முன்னிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சியுடன் நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளிட்டோர் ராஜ வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 1040வது ஆண்டு சதய விழா இன்று துவங்கி நாளை வரை 2 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாள் நிகழ்வாக தஞ்சை அரண்மனையில் இருந்து பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள், அதாவது மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், தும்பு இசை, தப்பு இசை, பறை இசை, வள்ளி கும்மி ஆட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட இசைக்கலைஞருடைய இசை நிகழ்ச்சிகளுடன் தஞ்சை அரண்மனையில் இருந்து ராஜ வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ராஜராஜ சோழன் நகரில் வலம் வருவது போன்ற காட்சி தத்ரூபமாக இன்றைய தலைமுறையினர் அறியும் வகையில் ராஜராஜ சோழன் சாரட்டு வண்டியில் ராஜராஜ சோழன் வேடம் தரித்தவர் சாரட்டு வண்டியில் அமர்ந்து படை வீரர்கள் அவரை புடைசூழ நகரில் அழைத்து வருவது போன்ற ஒரு காட்சி அமைக்கப்பட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய இசையுடன் ஊர்வலமாக தஞ்சை பெரிய கோயில் வந்திருந்தனர். விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி நாளை தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.